Spend less and shine more with Prince Jewelry's grand festive offers. திமுக வழக்கறிஞர் திரு சரவணன் அவர்கள் இணைப்பில் இருந்திருக்கிறார். சரவணன் வணக்கம். தீர்ப்பு பார்த்திருப்பீங்க. தமிழக அரசினுடைய மேல்முறையீட்டு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தனி நீதிபதியோட தீர்ப்பை உறுதியும் பண்ணியிருக்கிறாங்க இரு நீதிபதிகளும். உங்களுடைய முதற்கட்ட கருத்து நீங்க பதிவு பண்ணலாம். இல்ல அந்த சிங்கிள் ஜட்ஜுடைய தனி நீதிபதியுடைய தீர்ப்பு தவறானது. அதனாலதான் அதுக்கு மேல அப்பீல் வந்தோம். இப்ப இந்த இரண்டு நீதிபதிகளும் இதே கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அது சர்வே கல்லுல தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படின்ற அடிப்படையில ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பும் தவறான தீர்ப்பு. தீர்ப்புகள் நீதிபதிகள் ஒரு தவறான தீர்ப்பை கொடுக்கலாம். அதனால நீதிக்கு எந்த விதமான பாதகமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் நம்ம ஊர்ல we are having a 3-tier appeal system. 3 அடுக்கு அப்பீல ஃபைல் பண்ணலாம். இந்த தீர்ப்புக்கு மேல we can file an appeal. அது குறித்து தமிழக அரசு முடிவு செய்யும். என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றத முடிவு செய்யும். நீதிமன்றத்துல சரியான வாதங்களை, கரெக்டான வாதங்களை, தரவுகளை இதற்கு முன்னாடி இது இப்போ நடக்கிற பிரச்சனை கிடையாது. இது புது பிரச்சனை கிடையாது. இது 1930களிலேயே தீர்க்கப்பட்ட பிரச்சனை. சோ அரசியல் காரணங்களுக்காக இது மீண்டும் மீண்டும் ரீஓபன் செய்யப்படுகிறது. 1914 முடிவு செய்து விட்டார்கள், 17 முடிவு செஞ்சுட்டாங்க. திருப்பி இப்போ பழைய தீர்ப்புகள் எல்லாம் சரியல்ல அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு புது தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. பழைய தீர்ப்புகளுக்கு எதிராக மாறானதாக வந்திருக்கிறது. பழைய தீர்ப்புகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப தெளிவா சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சட்டம் ஒழுங்க காப்பாற்ற வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது அப்படின்றத 2014 நீதிபதி சுட்டி காட்டி இருக்கிறார். அதைத்தான் இப்பொழுதும் சுட்டி காட்டுகிறோம். பாஜக இதுல ஒரு அரசியல் லாபம் அடையலாம், தமிழ்நாட்டை மத கலவரத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. அதே போல அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்றதையும் நாம் நினைவு கூற வேண்டும். சபரிமலை வழக்கு, சபரிமலையில 5 நீதிபதிகள் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க? சபரிமலையில பெண்கள் செல்லலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. பாஜக ஏற்றுக்கொண்டது அந்த தீர்ப்பை. பாஜக என்ன சொல்லுச்சு? இல்ல, நீதிபதிகள் தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில, அமல்படுத்தக்கூடிய வகையில இருக்கக்கூடிய தீர்ப்புகளை தான் கொடுக்க வேண்டும், எஸ்பெஷலி இன் ரிலிஜியஸ் மேட்டர்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொன்னார். அதே போல என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும் பொழுது அந்த கடமை ஒன்று தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு. இங்க இதுல வேற யாருக்கும் அதுல தலையிடுவதற்கான உரிமை வேற யாருக்கும் கிடையாது. சட்டம் ஒழுங்கை எப்படி காப்பாற்ற வேண்டும் அப்படின்றது தமிழ்நாடு அரசு நன்கு அறிந்திருக்கிறது. Spend less and shine more with Prince Jewelry's grand festive offers.